வெல்கம் டு ரான்ஸ் கேக் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு கேக் ஃப்ளார், கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா உப்பு, இது நாளையுமே சலித்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கேக் ஃப்ளார் எப்படி செய்கிறதுங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பவுலில் கேஸ்டர் சுகரை சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு க்ளீனான பவுலில் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் செய்ய போகிற கேக் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவில் செய்ய போகிறேன். அதுக்காக 8 முட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். 1 கிலோ கேக் செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம செப்பரேட் பண்ணி வச்ச எக் ஒயிட்ஸை ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்ச கேஸ்டர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேஸ்டர் சுகர் வந்து பார்த்திங்கன்னா அதோட கிறிஸ்டல்ஸ் ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால நம்ம பேக் பண்ணுறப்போ ஈஸியாக மெல்ட் ஆயிரும். நீங்கள் ரெகுலர் சுகர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பிளெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையை செப்பரேட் பண்ணுறப்போ அதில் கொஞ்சம் கூட மஞ்சள் கரு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி மஞ்சள் கரு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அது நல்லா ஸ்டிஃபாக வந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு முட்டையோட மஞ்சள் கரு கூட எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணி, இதை சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இந்த எக் ஒயிட் அண்ட் சுகர் மிக்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ட்ஸை ஆல்டர்னேட்டிவாக போட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேக்கிங் பேனை ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா டஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் கேக் ரிலீஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இதில் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணி தான் பேக் பண்ண போகிறேன். நம்ம க்ரீஸ் பண்ணி வச்ச பேனில் இந்த பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்துட்டு 2 tier கேக். அதனால 2 பேக்கிங் பேனில் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒன்று வந்து 8 inch, இன்னொன்று வந்து 6 inch. 160 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் 30 to 35 மினிட்ஸ் இதை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சாக்லேட் கனாஷ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், கூடவே விப்பிங் க்ரீம் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் இதை சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற சாக்லேட் எல்லாமே மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு 4 to 5 hours ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கொஞ்சம் ஹார்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4 to 5 ஹவர்ஸ்லாம் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை 20 to 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவனில் வச்சு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பேனில் இருந்து கேக் பேஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயர் ரேக்கில் ஆற விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். இந்த கேக் ஸ்பஞ்ச் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நான் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமம் 3 to 4 ஹவர்ஸ் ஆச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கேக்கை நான் ப்ரீவியஸ் டேவே செஞ்சு வச்சுட்டேன். அப்போ தான் அந்த கேக் நல்லா சில்லாகி ஃப்ராஸ்டிங் செட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த சில்லான கேக்கை நான் 3 ஈவன் லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுருந்த சாக்லேட் கனாஷ் வந்து நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. கேக் போர்ட் மேலே சாக்லேட் கனாஷ் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா அந்த கேக் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். அந்த கேக் பேஸ் மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாக்லேட் கனாஷ் ஃபில்லிங் வச்சு நான் என்னோடய கேக்கை அசெம்பிள் பண்ணிக்கிறேன். கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம சுகர் சிரப் யூஸ் பண்ணுறோம்.
கேக்கை லேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு க்ரம் கோட் கொடுத்துட்டு அதை மினிமம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 hour வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஃப்ரிஜரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா அந்த க்ரம் கோட் செட் ஆகி வரும். அந்த க்ரம் கோட் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணி கேக்கை கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக் போர்டு எடுத்துக்கிறப்போ கேக்கோட சைஸை விட 2 inches பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக்கை பேக் பண்ணுறப்போ சைட்லலாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது 2 tier கேக்குங்கிறதுனால இதோட ஃப்ராஸ்டிங் நல்லா செட்டாக இருந்தால் தான் இந்த கேக் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆயிடும். இப்போது நம்ம கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. கேக்கோட லேயர்ஸ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதை மேலே வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். இதை அசம்பிள் பண்ணுறதுக்காக நான் ஒரு உடன் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் வெஸ்ட் தீமில் கேட்டிருந்தாங்க. அதனால இதுக்கு மேலே வர டாப்பர்ஸ்லாம் நான் ஏற்கனவே ஃபாண்டன்ட் வச்சு செஞ்சு வச்சுட்டேன். இதை இது மேலே வச்சு டெக்கரேட் பண்ணி நம்ம கேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபாண்டன்ட் டாப்பர்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு வர அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி யூனிக்கான கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அதில் DM பண்ணி கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க.